காலையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திமுகவுக்கு கேட்ட செய்தி. அது என்ன அப்படின்னா, அமைச்சர் ஏவா வேலு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக திமுகவுடைய அந்த ஆட்சி காலத்தில் 2021 2026 வரைக்கும் அந்த அமைச்சராக இருந்த ஏவா வேல் அவருடைய ஆழ்வார்பேட்டை வீடு, அப்புறம் திருவண்ணாமலை வீடு, அங்கெல்லாம் இப்போ ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த ரைடுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா சாதாரணமாக எஃப்ஐஆர்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரைடெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, எதுக்கு இந்த ரைடு அப்படின்ற மாதிரி முதல்ல தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ரைடு நடக்குது அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏவா வேலுவை பற்றி வேறொரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 2024 டிசம்பர் 2 அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பற்றி வேற ஒரு செய்தி வருது. அது அடுத்தது இந்த நியூஸுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த டிசம்பர் 2 அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமனூர் இடையே ஒரு பாலம் ஒன்று கட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? அது கட்டி 3 மாதத்தில் வெள்ளத்தில் அந்த பாலம் மொத்தமாக அடிச்சுக்கிட்டு போச்சு. அப்போ யார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார்? இதே ஏவா வேலு. அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் இந்த பாலம் அடிச்சுக்கிட்டு போச்சு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? சாத்தூர் அணையில் சாதாரணமாக திறந்து விடுவதை விட மிக அதிகமான நீர் திறந்து விடப்பட்டதால், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் அதுக்கு காரணம் சொல்கிறார். வெறும் கட்டி 3 மாதம் மட்டும் ஆன ஒரு பாலம் அடிச்சுக்கிட்டு போனதுக்கு வெள்ளம் காரணமாக, வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின பாலம் இன்னும் எத்தனையோ வெள்ளத்தை சந்திச்சு இப்பவும் இருக்குங்க. வெள்ளக்காரன் காலத்தில் கட்டப்பட்ட பாலத்தை விட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கட்டின பாலங்கள் தான் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டே சொல்லுது. 2 பேரும் கட்டினது பாலம் தான் இல்லையா? ஆனால் வெள்ளக்காரன் கட்டின பாலம் மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் கட்டின பாலம் பலதும் இந்த மாதிரி வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இல்லைனா வேறு ஏதாவது ரீசன் இருக்குது. ஸோ இதற்கு காரணம் புயலோ வெள்ளம்லாம் கிடையாது. நீ அந்த பாலம் கட்டுறதுக்கு அடிக்கிற கமிஷன், அதுதான் காரணம். வெள்ளக்காரன் காலத்தில் ஒரு பாலத்தை கட்டினாங்கன்னா அது தாங்க வேண்டியதை விட 4 மடங்கு அதிகமாக அதை பலமாக அந்த பாலத்தை உருவாக்குவாங்களாம். அதுக்கு தேவையான இரும்பு மற்ற பொருட்கள், கட்டுமான பொருட்கள்லாம் அதிகமாக போட்டு அந்த பாலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஏன்னா சேஃப்டி முக்கியம், அதை முதல்ல பார்த்துட்டு தான் அந்த பாலத்தை கட்டுவாங்க. அந்த சேஃப்டிக்காக தான் அந்த பாலத்தை கட்டும்போது அவ்வளவு சேஃப்டி, சாதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு பாலத்தை விட 4 மடங்கு அதிகமாக பலமான ஒரு பாலத்தை உருவாக்குவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆனால் நம்ம ஆட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஒரு பாலம் கட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட்டை குறித்து கொடுத்தா அதில் என்னுடைய கமிஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துட்டு மிச்ச பணத்தில் தான் அந்த பாலமே கட்ட சொல்கிறாங்க. அப்படி கட்டினா என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகும். அப்படி தான் நம்ம ஏவா வேலு அமைச்சராக இருந்த காலத்தில் 2024 டிசம்பர் 2, 3 அந்த டைமில் பெய்த அந்த மழையில் அந்த பாலம் அடிச்சுக்கிட்டு போச்சு. வெறும் 3 மாதம் கட்டி 3 மாதம் ஆன அந்த ஒரு பாலம் அடிச்சுக்கிட்டு போச்சு. அதுக்கு காரணம் வெள்ளம் அதிகமாக வந்தது அப்படின்னு ரொம்ப சில்லியான, ஏன் நீ ஒழுங்காக கட்டியிருந்த இந்த மாதிரி வெள்ளத்தையெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு பாலம் கட்டும்போது இந்த மாதிரி வெள்ளம் வந்தால் அதையும் தாங்கிறதுக்கான ஒரு பாலம் தான் கட்டணும் இல்லையா? அதுக்கான சேஃப்டி நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து தான் கட்டணும். ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் நான் பதவியில் இருப்பேனோ இல்லையோ தெரியல. அதனால் கிடைக்கிற வரைக்கும் சுருட்டிட்டு போவோம், மக்களுடைய உயிராவது டேஷ் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பாலத்தை கட்ட வேண்டியது, கமிஷன் அடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி கொள்ளைகள்லாம் பல வருடமாக தமிழ்நாட்டிலையும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதில் சாதாரணமாக திமுகவுடைய கமிஷன் அப்படின்றது 30% இருக்குமா. ஆனால் நம்ம ஏவா வேலு மட்டும் 50%க்கு மேலே கேட்பாராம். அவருக்கு 50% இருந்தால் தான் இந்த மாதிரி டெண்டர்லாம் பாஸ் பண்ணுவாராம். அப்போ 50% கமிஷன் அடித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 50%ல் பாலம் கட்டினா என்ன ஆகும்? இப்படி தான் போகமாட்டேன். இப்போ எதுக்கு அமைச்சர் வேலுவுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ரைடை நடத்துகிறாங்க அப்படின்னா, உத்தண்டி திருவான்மையூருக்கு இடையே 13.3 கிலோமீட்டரில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கிறதுக்கு இந்த ஒரு பாலத்துக்காக சந்தை மதிப்பை விட அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2100 கோடி இந்த ஒரு பாலத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது சந்தை விலையோட அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு புகாரின்படி தான் வேலுவுக்கு சம்மந்தமான 13 இடங்களில் இந்த ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. ரைடோடைய ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அதிகமான ரைடும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பெருசாக யாரையும் எந்த ஒரு விதத்துலையும் கைது பண்ணுறதா தெரியல. ஆனால் இந்த ஒரு அரசு வந்ததுக்கப்புறம், தாவேகா அரசு வந்ததுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு ரைடுலையாவது கொள்ளையடித்த மக்கள் வரி பணத்துக்கு சரியான ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மக்களுக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும். அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய 173வது படமான தர்மா,
அதுதான் பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய தொடக்க விழாவில் ரஜினி பேசின அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் வந்து இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. நான் பேசாமல் இருந்தால் வாயில் கொழுக்கட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. பேசுனா ஆமாம்பா இப்போ பேச வந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் கண்டிப்பாக பிடிக்காது. நம்ம என்ன செஞ்சாலும் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஏதாவது செஞ்சாலும் அது முட்டாள்தனம், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரஜினி பேசியிருந்தார். ரஜினியுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் கமல் ரஜினி அப்படின்னு கம்பேர் பண்ணோன்னா சாதாரண மனிதனுக்கும் புரிகிற மாதிரி அவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் பேச மாட்டார். ஆனால் அவருடைய பேச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாருக்குமே புரியும். ஆனால் இந்த தர்மா படத்துடைய ப்ரொடியூசர் கமல் அவரும் இருந்தார் அந்த தொடக்க விழாவில். அவர் பேசினார்னு வச்சுக்கோங்க, பயங்கர புத்திசாலித்தனமாக பேசுவார்ப்பா, பயங்கர அறிவாளிப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினார் அப்படின்னு புரியாமல் இருக்கிறதை விட ரொம்ப சாதாரணமாக தனக்கு தெரிஞ்ச தமிழில் எளிமையாக பேசுகிற ரஜினியோடைய பேச்சு கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அவர் சொன்ன சில கருத்துக்களில் தான் உடன்பாடு இல்லை. நான் என்ன பேசினாலும் அது பிரச்சனையாக மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் என்ன பேசினாலும் பிரச்சனையெல்லாம் மாறல. அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம் ரஜினி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பேசாமல் இருந்தார். அது பெரிய ஒரு விவாதமாச்சு. அது வந்து பேசாமல் இருந்ததுனால பெருசாக நான் ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்றத அதை கோட் பண்ணி தான் ரஜினி சொல்லியிருக்கணும். மற்றபடி அவர் பேசாமல் இருந்ததை பற்றிலாம் யாரும் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் ரஜினி எனக்கு தெரிஞ்சு 40 வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் என்ன தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் தீவிரமாக இருந்தாலும் இந்த ஈகோ அப்படின்றது வந்து மனுஷங்கிட்டேருந்து அதை வெளியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்குது அப்படின்னு ரஜினியை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சிஎம் விஷயமா இருக்கட்டும், இல்லைனா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆன அந்த டைம்லேயும் ஜெயலலிதாவுடைய செக்யூரிட்டி வந்து அவருடைய காரை நிறுத்தி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னது. நான் ஏன் வெயிட் பண்ணணும், என்ன யாருன்னு தெரியாதா, என்னுடைய வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு காரை விட்டு இறங்கி போனார். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவருக்கு இருக்கிற ஈகோ தான். தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார்னா என்னையே வந்து அதுவும் என்னுடைய வீட்டு பக்கத்தையே செக்யூரிட்டி வந்து என்னை நிறுத்த சொல்கிறது அப்படின்றது எனக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி தோணி அந்த இடத்துல இறங்கி போனார் அவர். அதுக்கு காரணம் என்ன, நான் ஒரு சூப்பர் ஸ்டார், என்னை எப்படி செக் பண்ணலாம், என்னை எப்படி வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இல்லையா, அது ஈகோ தான். அதே தான் ஏர்போர்ட்டில் சிஎம் விஜயை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது பேசாமல் போனதும் அதுக்கும் காரணம் என்ன, நான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இப்போ சிஎம் ஆயிருக்காருன்னா அதுக்கு நாம் பதில் சொல்லிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த முகத்தில் அதுக்கப்புறம் அவர் ஏன் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த ஒரு காரணம் சொன்னார் பாரு. அதுவுமே ரொம்ப கன்வின்சிங்காக கிடையாது. அதுலேயும் கடைசியில் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறந்துட்டேன், சிஎம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி அந்த ஈகோ அப்படின்னு வரும்போது இன்னும் தீவிரமாக அந்த ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடணும் போல இருக்குது. அப்படி இல்லைன்னா அத்தனை வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கிற ரஜினியாலேயே அந்த ஈகோவை கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா. அதுக்காக சொன்னேன், ப்ரொடியூசர் கமல் அப்படின்னாலும் இந்த படத்துடைய இன்னொரு ப்ரொடியூசர் மாதிரி தான் ரஜினி. ஏன்னா கண்டிப்பாக ரஜினிக்கு ஃபஸ்ட்டு அவருடைய சம்பளத்தை கொடுத்து இந்த படத்தை கமல் எடுக்க மாட்டார். ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுப்பார். அது ஒரு 60-70 கோடியில் படத்தை முடிச்சிருவார். ஏன்னா ரஜினியுடைய சம்பளத்தை கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னு வரும்போது அது கமலுடைய படம் மட்டும் கிடையாது, ரஜினியுடைய படமும் ஆயிடுச்சு இல்லையா. கமலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன். இப்போ ஒரு படத்தை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி எந்த விலைக்கு விற்கணும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். அதனால் இந்த படம் வந்து நல்லா போதோ இல்லையோ கமலும் ரஜினியும் நல்லா சம்பாதிச்சிருவாங்க அப்படின்றது மட்டும் உண்மை. அந்த ஒரு விஷயத்தில் கமலுடைய அந்த கெட்டிக்காரத்தனத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர்லாம் கூட முடிஞ்சால் பண்ணிவிடுங்க.